என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலைமை அறிந்திடும் தேவன். என்னோடு இருக்க பயமில்லையே, என் தடையை உயர்த்திடும் தேவன். என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலைமை அறிந்திடும் தேவன். என்னோடு இருக்க பயமில்லையே. ஏபிராசி ஏபிராசி தடைகள் உடைப்பவரே. ஏபிராசி ஏபிராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இரட்டிப்பு தருபவரே. என் தலையை உயர்த்திடும் தேவன். என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலைமை அறிந்திடும் தேவன். என்னோடு இருக்க பயமில்லையே, என் தலையை உயர்த்தின தேவன். என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலைமை அறிந்திடும் தேவன். என்னோடு இருக்க பயமில்லையே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுவே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுவே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர், கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர். புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர், புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர். ஏபிராசி ஏபிராசி தடைகள் உடைப்பவரே. ஏபிராசி ஏபிராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இரட்டிப்பை தருபவரே. சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழ செய்தீர். சிறுமைப்பட்ட இடங்களிலெல்லாம் சிரசை உயர்த்தி மகிழ செய்தீர். நித்தியமாட்சிமை எனக்கு தந்து, நித்தியமாட்சிமை எனக்கு தந்து, தலைமுறை தலைமுறை துதிக்க வைத்தீர். என்னை தலைமுறை தலைமுறை துதிக்க வைத்தீர். ஏபிராசி ஏபிராசி தடைகள் உடைப்பவரே. ஏபிராசி ஏபிராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இரட்டிப்பை தருபவரே. நேர்த்தியான இடங்களிலெல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். நேர்த்தியான இடங்களிலெல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே, வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். என் தலையை உயர்த்திடும் தேவன். என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலைமையை அறிந்திடும் தேவன். என்னோடு இருக்க பயமில்லையே, என் தலையை உயர்த்திடும் தேவன். என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலைமையை அறிந்திடும் தேவன். என்னோடு இருக்க பயமில்லையே. ஏபிராசி ஏபிராசி என் தடைகள் உடைப்பவரே. ஏபிராசி ஏபிராசி என் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இரட்டிப்பை தருபவரே. ஆசாரியமும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது.
தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு என்றான். ஆசா அந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும் எப்ராயிம் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலிருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தையும் புதுப்பித்து அவன் யூதா பென்யமின் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்ராயிமிலும் மனசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே அவர்கள் எருசலேமில் சோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இங்கே கவனிக்கும் போது மகிமையுள்ள வார்த்தை இங்கே வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரத்தில். அப்பொழுதுதான் ஆசா, வேதத்தில் வாசிக்கிறவன் ராஜாவாக எழும்புகிறான். ஆசா அப்பொழுதுதான் ராஜாவாக எழும்புகிறான். வேதத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் அவனோடு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி பேசுகிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி அவனிடத்தில் அனுப்பி அவனோடு கூட கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அருளுகிறார். இங்கே வாசிக்கிறோம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இங்கே வாசிக்கிறோம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். சொல்லுங்கள் ஆமென். ஒரு மனுஷன் தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தால் பாக்கியவான். இப்போ 2 பேர் சேரும் பொழுதுதான் உடன்படிக்கை செய்யப்படுகிறது. 2 பேர் சேர்றது தான் ஒப்பந்தம். ஆண்டவர் மனுஷனோட உடன்படிக்கை செய்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனோட ஒப்பந்தம் செய்கிறார். நீ இப்படி நட, நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன். நீ எனக்கு பயந்து என் கற்பனைகளை கை கொண்டால் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வேன். வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்வேன். அதே சமயத்தில் நீங்கள் முரட்டாட்டம் பண்ணி கலகம் பண்ணி தேவனுக்கு விரோதமாய் போவீர்களானால் உங்களை நான் குடி ஓட்டுவேன், சிதறடிப்பேன். இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார், உங்களை அந்நிய தேசங்களில் விற்று போடுவேன். உங்கள் பாஷை இல்லாத இன்னொரு தேசத்தில் போய் நீங்கள் அடிமையாக இருப்பீர்கள். உங்கள் குமாரத்தியுடைய மாம்சத்தை தின்பீர்கள். எவ்வளவோ உபாகமத்தில் வாசிக்கிறோம், யாத்திராமத்தில் வாசிக்கிறோம். தேவன் பிரகடனப்படுத்தின ஆசீர்வாதங்களும் தண்டனைகளும் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் பிரகடனப்படுத்தின ஆசீர்வாதங்கள், இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும்னு சொன்னார். சொல்லுங்காமே. இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். எப்போ? நீ கவனமாய் செவி கொடுத்தால், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். இட் ஷால் பி ஹேப்பன்ட் அப்பான் யூ. அது உன் மேலே வந்து நிறைவேறும். நீ தேவனை தள்ளிட்டு ஏன் இஷ்டத்துக்கு நான் நடப்பேன்னு சொன்னால் நீ அடிமையாய் சத்துருக்களுக்கு விற்கப்படுவாய். உன்னை பிசாசு கொண்டு போயிடும். எப்போ விழுங்கலாம்னு, எப்போ விழுங்கலாம்னு சாத்தான் உன்னை சுற்றி திரிகிறான். தேவனுடைய வழி எனக்கு வேணான்னு சொல்கிற மனிதன் அவன் தள்ளப்பட்டு போகிறான். வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். சொல்லுங்காமே. நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆசாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுதுதான் ராஜாவாகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மேலே இறங்கி அவனுக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். வாசிக்கிறோம், இஸ்ரவேலில் அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. சொல்லுங்காமே. இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் கெட்டு போய் கொண்டிருக்குது. மேலை நாடுகள் எல்லாம் அதுதான் காரணம். மேலை நாடுகள் எல்லாம் அப்படியே ரொம்ப அதான் சொல்கிறேன், குடும்ப அமைப்பே இல்லை. குடும்ப அமைப்பே குறைந்து கொண்டு வருது. கணவன் மனைவி தாத்தா பாட்டி பேரன் பேத்தி அந்த குடும்ப உறவுகளெல்லாம் உடைந்து அக்கக்காக போயிட்டுருக்கு. பிள்ளை கொஞ்சம் வயசுக்கு வந்தோன்னா ஓடியோ போயிடும். நிறைய நாடுகளில் பெருகிக்கிட்டே வருது. வயசானவங்களை பார்த்துக்கிறதுக்கெலாம் ஆள் இல்லை. வயசானவங்களை பார்த்துக்க இன்றைக்கி லண்டன் உட்பட இங்கேருந்து நிறைய நர்ஸ் எடுக்கிறான். நர்ஸுகள் அவங்களுக்கு பேர் ஹோம் டேக், அந்த கேர் பண்ணுறது. வயதானவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸை போட்டிருப்போம். அங்கே பெற்ற பிள்ளையோ யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த நர்ஸ் வந்து ஏதாவது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்படி தனியாக சாக வேண்டியது தான், தனியாக கிடந்து தனியாக செத்து போக வேண்டியது தான். பாசத்தோடு வளர்த்த பிள்ளைகளோ யாரும் இருக்காது, போயிட்டே இருக்கும். குடும்பம் உடைந்து ஒன்றுமில்லாமல் போகிறது. ஏன்? இங்கே கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லுகிறது, இஸ்ரவேலில் அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. சொல்லுங்காமே. அப்போ ஒரு ஆசாரியன் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லணும், நடக்க வேண்டிய வழிகளை சொல்லணும். குடும்பங்கள் உண்மையாகவே குடும்பங்கள் உடைந்து கெட்டு ஒன்றுமில்லாமல் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே நடக்க வேண்டிய வழி. இப்படி நட, இப்படி நடக்காதுன்னு சொல்லணும். இப்படி நட, இப்படி நடக்காதுன்னு சொல்லணும். அதுக்கு ஆசாரியன் வேணும். வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பன் இல்லாத இடத்துல மந்தை சிதறடிக்கப்படும். ஒரு நல்ல தகப்பன் இல்லைன்னா அந்த குடும்பம் வந்து மேலே போகாது. ஒரு நல்ல தகப்பன் இருக்கிற குடும்பம் தான் அந்த பிள்ளைகள் படிக்கும், ஒழுக்கத்தில் வளரும், முன்னேறும், ஆசீர்வதிக்கப்படும். இப்படி போகாத, கண்டித்து கொண்டு போவார். அல்லது தகப்பன் இல்லைன்னா தாய், ரெண்டுமே இல்லைன்னா ஒரு நல்ல தகப்பன் இல்லாத குடும்பம் என்ன ஆகும்? தடுமாறும். எங்கிட்டு போகிறதுனே தெரியாது, என்ன செய்கிறதுன்னு தெரியாது, எங்கிட்டு போகணும், என்ன செய்யணும், எதுவுமே தெரியாது, எப்படியோ போய் கரையேறும். அப்போ வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய சபையில் ஒரு ஆசாரியனை நியமிக்கிறார். தன்னுடைய சரீரமாகிய சபைக்கு ஒரு பாஸ்டரை நியமிக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், அநேக நாளாய் இஸ்ரவேலில் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் ஏன் சொல்கிறார்? வேதம் இருந்துச்சு, தேடவில்லை அவர்கள். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொடுத்திருந்தார், ஜனங்கள் தேடலை. கர்த்தர் யாருமே ஆலயத்துக்கு வர மாட்டாங்க.
பைபிள் சொல்லப்போ ஆலயம் பூட்டப்பட்டுரும். ஆலயம் பூட்டப்பட்ட உடனே அங்கே இருக்கிற ஆசாரியர்களுக்கு சாப்பாடு இல்லை, ஜனங்கள் தான் கொடுக்கணும். கர்த்தர் சொல்லியிருந்தார், நீங்கள் ஜனங்கள் வரணும், பலி செலுத்தணும், ஆராதனை செய்யணும். ஆசாரியன் ஆசீர்வாதத்தையும் நடக்க வேண்டிய வழியையும் சொல்லுவான். பாவ நிவர்த்தி செய்வான் ஜனங்களுக்காக. ஜனங்கள் பாவம் செய்தால் பாவ நிவர்த்தி செய்து பலி செலுத்தி ஆசாரியன் ஊழியம் செய்வான். லேவியர்கள் ஊழியம் செய்வாங்க, பாடகர்கள் பாடுவாங்க. ஒரு ஆலயம் சொன்னால் ஒரு ஆள் கிடையாது, ஒரு தேவனுடைய ஊழியத்தில் ஒரு ஆள் கிடையாது. அந்த ஆசாரியன், அந்த லேவி கோத்திரம் எல்லாரும் இருப்பாங்க. அப்போ ஜனங்கள் என்ன செய்வார்கள்? தசமபாகம் காணிக்கையெல்லாம் சபை கொண்டு வருவாங்க. கர்த்தருடைய ஆசாரியன், லேவியர்கள், பாடகர்கள், நிதனீமியர்கள், விறகு வெட்டுகிறவர்கள், பைபிளை வாசிக்கிறோம். பெரிய கூட்டம் இருக்கும், அவங்களெல்லாம் ஊழியம் செய்வாங்க. கூட்டம் கூட்டமாக போய் கிராமங்களில் பிரசங்கம் பண்ணுவாங்க லேவியர்கள். அதைத்தான் இவன் செய்தான். கூட்டம் கூட்டமாக போய் நடக்க வேண்டிய வழியை உபதேசித்தார்கள். பைபிளை தூக்கிட்டு போய், சுருள் இருக்கும், தூக்கிட்டு போய். இப்போ ஜனங்களை என்ன செய்வாங்க? ஆலயத்துக்கு வராமல் பூட்டிட்டு புறஜாதியாரான பெண்களோடும் ஆண்களோடும் திருமணம் செய்து அவங்க தேவன்களை பின்பற்றி போயிடுவாங்க. அதுதான் பைபிளில் நடந்தது. புறஜாதி பெண்கள், புறஜாதி ஆண்களை திருமணம் பண்ணி தேவனை விட்டு விலகிட்டு ஆலயத்தை பூட்டிட்டு இப்படி அப்படி நடங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, போயிடுவாங்க. என்னைக்கு ஆலயத்தை பூட்டிட்டு ஆசாரியன் அவர் எங்கிட்டாவது பைபிளில் சொல்லப்பட்டு வெளி நிலங்களுக்கு ஓடி போனார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யணும், ஆனால் அவங்களை கவனிக்க யாருமே இல்லை. ஆலயம் பூட்டப்பட்டது, விளக்கு ஏற்றப்படாது. ஆசாரியர்களை தவிர வேறு யாரும் வந்து அந்த நாளில் கர்த்தருடைய ஆலயத்தில் விளக்கு ஏற்ற முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஆலயம் பூட்டப்பட்ட உடனே ஆசாரியன் வெளிநிலங்களுக்கு போயிடுவாங்க, எங்கிட்டாவது பிழைக்க. அன்னைக்கோட பிடிக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு தண்டனை. அந்நியர்கள் வந்து படையெடுத்து அள்ளி கொண்டு போய் ஜனங்களை சூறையாடி போடுவார். பைபிள் சொல்லுகிறது, இங்கே வாசிக்கிறோம், இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அப்போ நெருக்கம் வரும்போது மனுஷன் கர்த்தரை தேடுறான். சொல்லுங்க ஆமேன். ஆனால் தேவ சித்தம் அது இல்லை, தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. சொல்லுங்க ஆமேன். சில நெருக்கம் வந்தால் உபவாசம், நெருக்கம் வந்தால் ஆலயத்துக்கு போவோம், நெருக்கம் வந்தால் ஒரு 3 நாள் உபவாசம், நெருக்கம் வந்தால் எல்லாரும் சர்ச்சுக்கு போவோம், எல்லாரும் போய் சர்ச்சில் ஜெபம் பண்ணுவோம். அது தலைவலி மாத்திர கேஸ். நீ நல்லா பைபிள் சொல்லுகிறது எப்படி கர்த்தரை தேடணும்னு வசனம் சொல்லுகிறது. சொல்லுங்க ஆமேன். சகலமும் உனக்கு பரிபூர்ணமாக இருக்கையில், எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம், அப்போ நீ கர்த்தரை தேடணும். சொல்லுங்க ஆமேன். தேவனை விட்டு விலகக்கூடாது, தேவனுக்கு செய்ய வேண்டியது செய்யணும், மனப்பூர்வமாக அவரோடு இணைந்து நடக்கணும். சகலமும் நீ பரிபூர்ணமாக இருக்கையில், இந்த வசனத்தை வாசிங்க. சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில். பாருங்க, அந்த எத்தனை அதிகாரம் எத்தனை வசனம் குறிச்சு வைங்க பாருங்க. எப்படி தேவனை ஆராதனை செய்யணும், எப்படி தேவனை தேடணும், அதை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். உபாகமம் 28:47. உபாகமம் 28:47 வாசிங்க. சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில், சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை செய்வாய். கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை நீ செய்வாய். ரெண்டா பிரிச்சு கொள்ளுங்க. பைபிள் சொல்லுது சகலமும் பரிபூர்ணமா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு, பிள்ளை நல்லா இருக்கு, புருஷன் நல்லா இருக்காரு, நல்ல வீடு வசதி வாகனம் எல்லாம் இருக்குது, ஏசி உட்பட இருக்குது. ஆனாலும் மாதத்தில் ஒரு நாள் அதிகாலையில் ஜெபம் பண்ண மனசாக இருக்குது. சொல்லுங்கள் ஆண்டவர், இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு வண்டி இல்லை ஆண்டவரே சொல்ல முடியாது, வண்டி 1க்கு 2 நிற்கிது, ஏசியும் இருக்குது, எல்லாமே கொடுத்தாச்சு, சகலமும் பரிபூர்ணமாக கொடுத்துருக்குறாரு. அப்படி இருந்து கர்த்தரை தேட மனசு இல்லையே. சொல்லுங்கள். சகலமும் பரிபூர்ணமாக இருக்குது. நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆராதனை செலுத்த இருதயம் இல்லையே, அதுதான் சொல்கிறேன். சகலமும் இன்னும் ஒரு தடவை வாசிப்போம். சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும். எப்படி வரணுமா? சொல்லுங்க ஆமென். சலிப்போட வரக்கூடாது, சலிப்போட கொடுக்கக்கூடாது, மன துக்கத்தோடு கொடுக்கக்கூடாது. ஆராதனை எல்லாமே சொல்கிறேன், ஆராதனை, ஸ்தோத்திரம், ஜெபம், கர்த்தர் கொடுத்தல் எல்லாமே. அதனால தான் வேதம் சொல்லுகிறது உற்சாக மனதோடு. சொல்லுங்க ஆமென். சந்தோஷத்தோடு எனக்கு ஜீவனை கொடுத்தார், இன்னைக்கு ஜீவனை கொடுத்தார், நான் உயிரோடு இருக்கிறேன். 3 தடவை சாக வேண்டியது போன வருஷம், ஒரு துளி ஒரு ரத்தமே வரல. 3 தடவை சாக வேண்டியது கல்லுக்குண்டா வச்சிருக்கிறாருன்னா, ஒரு எலும்பு உடையில மண்டார்னு காங்கிரீட்டில் தலை அடிபட வேண்டியது நல்லா தான் வச்சிருக்காரு. சொல்லுங்க ஆமென். ஆஸ்பத்திரியில் கிடைக்கிறான், கையை காலை உடஞ்சிக்கிட்டா கிடக்கிறான் இல்லையே. நான் எப்பொழுதுமே 3 தடவை சாக வேண்டியது. அதான் கிருபையாக ஒரு கல்லாக வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க ஆமென். கல்லு மாதிரி வச்சிருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, இன்னும் ஒரு தடவை முழுசா வாசிங்க. சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடு. மனதில் வைங்க, மனமகிழ்ச்சியோடு. சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கு எல்லாம் இருந்தால் தான் மனமகிழ்ச்சி. அது ஒரு மோசமான குணம். விரும்பினதெல்லாம் கிடைக்கணும், எல்லாம் அப்படி தழும்ப ஃப்ரிட்ஜில் இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடணும், நினச்ச உடனே டக்கு நடக்கணும். அப்போ நான் குதிச்சு ஆடுவேன். குதிக்கிற எதுக்கு? ரோட்டில் வரவனே குதிப்பானே. சொல்லுங்கள், நினச்ச உடனே கிடைச்சிடணும், பேங்க்கில் பணம் வந்துடணும், அப்படி ஒரு குறையும் இருக்கக்கூடாது. நான் சந்தோஷமாக இருப்பேன், சந்தோஷமாக ஆண்டவர் நல்லவர்னு பாடுவேன். பாட்டு எதுக்கு? சொல்லுங்க அல்லேலூயா. ரத்த சிந்தி மரித்து ஜீவனை கொடுத்தார் சிலுவை மரத்தில், அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். என்ன ஆமாம், என் பாவத்தை மன்னிக்க, என் ஆத்மாவை மீட்க விலை கொடுத்தார். என்னை பாவி என்னை மீட்டு ரட்சிக்க ஒரு விலை கொடுத்து சிலுவையில் தொங்கினார். அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், அமைதியாக ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அவர் என்னை சிநேகித்ததுனால எல்லாம் செய்து முடித்தார். சொல்லுங்காமே, எல்லாம் செய்து முடித்தார். நான் என்ன செய்து முடித்தேன்? நான் ஒன்றும் செஞ்சு முடிக்கல, அவர் செய்து முடித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. சிலுவையில் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் ஆல் தீஸ் திங்ஸ். மனுஷனுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அதான் சொல்றார், எல்லாம் முடிந்தது.
மனுஷனுக்கு செய்ய வேண்டியது பாக்கி இல்லை. பாவம் மன்னிக்கப்பட்டது, சாபம் மன்னிக்கப்பட்டது, வியாதி குணமாக்கப்பட்டது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். சொல்லுங்க ஆமென். உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி அவர் தரித்திரராய் தொங்கினார். அவர் செய்ய வேண்டியது பாக்கி இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார் எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க ஆமென். நம்ம விசுவாசித்து உத்தமமாக அவரை பின்பற்றும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசித்து உத்தம இருதயத்தோட சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லுகிறது, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும். எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சியோடும். தேவன் எனக்கு செய்த தியாகத்தை நினைக்கும் போது உனக்கு மனமகிழ்ச்சி வரும். என் கையில் என்ன இருக்குன்னு நினச்சா மனமகிழ்ச்சி வராது. என்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை அதில் மனமகிழ்ச்சி வராது. சொல்லுங்காமே, தேவன் எனக்கு செய்த தியாகம், என் ஆத்துமாவை மீட்டார், என்னை ரட்சித்தார், தன்னுடைய பிள்ளையா என்னை கிட்ட சேர்த்து கொண்டார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, வாசிங்க, சகலமும் பரிபூர்ணமா இருக்க, சகலமும் பரிபூர்ணமா இருக்க, நீ மனமகிழ்ச்சியோடு, மனமகிழ்ச்சியோடு, களிப்போடும், உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போன ஒவ்வொரு வார்த்தையும் பாக்கியமான களிப்போடும். களிப்புனா மனமகிழ்ச்சியை தாண்டினது. சொல்லுங்க ஆமென். களிப்பு, களிப்போடும், மனமகிழ்ச்சியோடும், களிப்போடும். மறுபடியும் வாசிங்க, நீ சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை செவிப்பாய். அவர்கள் உன்னை அகத்தடியே உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். கிழவனென்று முகம் பாராமலும். போதும். இங்கே வாசிக்கிறோம், இந்த ஆசா இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட உடனே, இந்த தேவ ஆவியானவர் இறங்கி தீர்க்கதரிசி உரைத்த அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட உடனே அப்படியே சொல்லுங்காமே தேவனிடத்தில் திரும்பின. அது மட்டுமல்ல, நீங்கள் நல்லா கவனித்தா நான் வாசிக்கிறேன் 11ஆம் வசனத்தில், தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு வந்தவைகளில் அந்நாளில் 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் சொல்லுங்க ஆமென் உடன்படிக்கை செய்தான். ஜனத்தை எல்லாரும் சேர்த்து நாங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவோம் என்று உடன்படிக்கை செய்தான். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் குடும்பங்கள் அது இருக்கணும். முதல்ல அதை வைங்க, ஆசீர்வாதமாக வாழ்வீங்க. ஆசீர்வாதம் உங்கள் பிஸ்னஸ்லாம் ரெண்டாவது. ஜெபம், குடும்ப ஜெபம், கர்த்தருடைய ஆராதனைக்கு வர்றது, கர்த்தருக்கு கொடுக்கறது. உண்மையை சொல்லுகிறேன், சின்ன பிராயத்திலிருந்து கொடுக்கணும். நிறைய வந்தால் தான் அது இல்லை, கொஞ்சத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக கொடுத்து பழம் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவார். எத்தனையோ குடும்பங்களை பார்த்து வருகிறேன், எத்தனையோ குடும்பங்களை ஏழை எளியவர்கள்லாம் தூக்கிடுவார் ஆண்டவர். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். சொல்லுங்காமே. ஆமாம், எனக்கு ரொம்ப இருந்தால் தான் கொடுப்பேன், அது இல்லை, அப்படி இல்லை. கர்த்தருக்கு நான் உண்மையாக, தேவன் எனக்கு தருகிற உண்மையோடு நான் கொடுப்பேன். அது ஒரு உடன்படிக்கை. சொல்லுங்காமே. தேவன் நினைவு கூறுவார், நம்முடைய பிள்ளைகளாம் ஒரு நாள் நினைவு கூறுவார், அதில் மாற்றமே இல்லை, சகாயம் செய்வார். அப்போ முழு இருதயத்தோடு நாங்கள் கர்த்தரை தேடுவோம் என்று சொல்லி ஆசாவும் அந்த ஜனங்களும் தேவனுக்கு பலியிட்டு ஆண்டவரோடு இணைகிறார். நான் முழு இருதயத்தோடு எங்கள் தேவனாகி ஆண்டவரை தேடுவோம். சொல்லுங்காமே, அது முக்கியம், அதுதான் ஃபஸ்ட்டு. முழு இருதயத்தோடு எங்கள் தேவனாகி ஆண்டவரை தேடுவோம், அவருக்கு ஆராதனை செய்வோம், அவருக்கு பின்பற்றுவோம், அவருக்கு பிரியமானதை செய்வோம். அந்த முடிவுக்குள்ள ஆசாவும் அந்த ஜனமும் வருகிறார்கள். வந்த உடனே என்ன நடக்குது? பைபிள் சொல்லுது, வாசிக்கிறோம் 15ஆம் வசனம் வாசிங்க. இந்த ஆணைக்காக, எந்த ஆணை? முழு இருதயத்தோடு நாங்கள் கர்த்தரை தேடுவோம்னு செய்த உடன்படிக்கை. மக்களும் ஆசாவும், இஸ்ரவேல் மக்களும் ஆசாவும் அந்த உடன்படிக்கை செய்கிறார். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். சொல்லுங்க ஆமென். பைபிள் அது பல இடங்களில் வரும். சாலமோனும் முழு இருதயத்தோடு தேடின போது அவனுக்கு சுற்றி ஒரு எதிரி கூட கிடையாது. எழும்ப விடலை ஆண்டவர், ஒரு எதிரி கூட எழும்ப விடலை, ஒரு எதிரியும் எழும்ப விடலை. சாலமோனுக்கு அமைதியாக இருந்தது. அவன் ராஜ்யம் கட்டப்பட்டது, அவன் தேவாலயம் கட்டினான், அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. இங்கேயும் வாசிக்கிறோம், தேவனை முழு இருதயத்தோடு தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை, இந்த வார்த்தை எவ்வளோ பாக்கியமாக, இளைப்பாற பண்ணினார். சில குடும்பங்களில் இளைப்பாறுதலே இருக்காது, ஒரே சஞ்சலம், தவிப்பு, சண்டை, பிரச்சனை, நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக வருமானம் வராது, அந்த வந்த வருமானம் எங்கே போகுதுன்னு தெரியாது, ஒரே அப்படியே சஞ்சலம் தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாருங்கள், இளைப்பாற பண்ணினார். சொல்லுங்காமே, ஒரு சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் நம்ம குடும்பத்தில் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் சண்டை, பற்றாக்குறை, கடை, சஞ்சலம், இன்றைக்கி என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன், அதுக்குள்ளேயும் ஆயுசு ஓடி தலை நிறைச்சி போய் சேர்ந்துருவோம், சஞ்சலப்பட்டே போய் சேர்ந்துருவோம். அது இல்லை வாழ்க்கை. வசனம் சொல்லுது, அவர்களை இளைப்பாற பண்ணினார். சொல்லுங்காமே, அவர்கள் அப்படி சந்தோஷமாக தேவனை ஆராதனை செய்து புசித்து குடித்து ஆண்டவரேன்னு போயிட்டே இருந்தார். இளைப்பாற பண்ணினார். கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும்போது இந்த பலன் வரும். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். சத்தமாக சொல்லுங்காமே. ஆமாம், நிச்சயமாக நடக்கும். தம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். முழு இருதயத்தோடு தேடணும், அவருடைய வழிகளை நாடணும். நான் எப்படி நடக்கணும்னு தேவனிடத்தில் விரும்பணும். அவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற முதல் குறிப்பு, அவர்களை இளைப்பாற பண்ணினார். சத்தமாக சொல்லுங்காமே, இளைப்பாற பண்ணினார். வாசிக்கிறோம் கடைசி வசனம் 19 வாசிப்போம். ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும், ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. எத்தனை பேர் கவனிக்க சொல்லுங்காமே. இது ஆண்டவர் செய்யும். 35 வருஷம் அரசாள்றான், ஒரு எதிரி கூட எழும்பலை, ஒரு எதிரி கூட அவனுக்கு எழும்பலை. தேவன் அப்படி மண்டையில் தட்டி வச்சிருந்தார். 35 வருஷம் அவன் ராஜாவாக அரசாளுகிறான். அடுத்த வாரத்தில் கவனிப்போம். அதுக்கு பிறகு அவனுக்கு பிடிக்குது. கடைசியில் அவன் சாகும்போது காலில் வியாதி கண்டு கர்த்தர் அவனை வாதிச்சு கொள்றார். ஏன்? திமிரு. 35 வருஷம் ராஜா என்னை யார் அசைக்கிறது யாரு? முதல்ல தீர்க்கதரிசி சொன்னதை கேட்டு பயந்து கர்த்தருக்கு பயந்து நடத்தான். இன்னொரு தீர்க்கதரிசி வந்து நீ இப்படி பண்ணலாமான்னு சொல்லும்போது சினம் வந்து அவனை சிறைச்சாலையில் வச்சு சித்திரவதைப்படுத்தி, நான் யாருன்னு தெரியுமான்னு நினைக்கிறேன். கர்த்தர் காலில் வியாதி கண்டு அவன்
மரிக்கும்படி செய்தார். அடுத்த அதிகாரத்தில் அப்போ ஒரு மனுஷன் மனத்தாழ்மையாக இருக்கும்போது கிருபை அருளுகிறார். சொல்லுங்களாமே. நேற்று வீட்டில் நாங்கள் எல்லாரும் இரவு சாப்பாடு சாப்பிடும்போது பேசி கொண்டு இருந்தோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் தேவன். அதில் நம்ம சபையில் ஒரு பையன், சின்ன பையன் தான், அவனுக்கு சின்ன பையனாக இருந்து வளர்ந்தான். ஆனால் கர்த்தரை அறிந்து கொள்ளலை. சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்தவன் தூசிக்க பழகிட்டான். பாஸ்டராக திமிர எடுத்து பேசுவேன், யாரையும் ஊயின்னு இருந்தெல்லாம் கட்டாரம்டான்னு பேசுறது சொல்லுவேன். பாஸ்டர்லாம் ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லுவேன். அதனால எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவனுக்கு வர தண்டனை இருந்தவனை யாரும் மீட்கிறது? பிச்சை எடுக்கிற பையன், பிச்சைக்கார பையன் அப்படின்னு சொல்லி சின்ன பையன் தான் வளர்ந்தவன். நடந்தது என்னத்தை சொல்ல? உள்ள இடத்தையும் விற்று, பிள்ளைக்கு ஆக்சிடென்ட், 5 லட்சம் 6 லட்சம் கடன்பட்டு உள்ளதெல்லாம் விற்றுட்டு ரோட்டில் அலைகிற நிலமையில தான் இருக்கா. தன்னை தாழ்த்துகிறவனை தான் உயர்த்துவேன்னு சொன்னார். தன்னைத்தான் உயர்த்துகிறவனை ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுக்கு விரோதமாக பேசுகிறமே பயம் இல்லை. தேவனுக்கு விரோதமாக அது கர்த்தர் விசாரிப்பாரே, கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவாரே, அந்த பயம் இல்லையே. இன்றைக்கி பேசிடுறேன், அதை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவாரே. சொல்லுங்காமே. தெய்வ பயம் இல்லை. உள்ளதையும் விற்று ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் அலைகிறதான் மிச்சம். பாவத்தின் தண்டனையை சுமக்கணுமே, அந்த பயம் இல்லையே. சொல்லுங்காமே. இந்த ஆசாவுக்கும் நடந்தது அப்படி. தாழ்மையாக தேவனுக்கு பயந்து நடந்தவரை கிருபையை கொட்டினார் ஆண்டவர். கிருபையை கொட்டினார். அவன் தன்னை உயர்த்தி திமிர எடுக்கும்போது அவனை அடித்து கீழே தாழ்த்துறார். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் அரசாளுகிறார். சத்தமாக சொல்லுங்காமே. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர்.